பழைய வீடியோலேருந்து இந்த வீடியோக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவில் கைட்டை இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் அப்ராக்சிமேஷன் வேணும். ஸோ அந்த ஃபஸ்ட் ஆர்டர் அப்ராக்சிமேஷனை நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம்னா நாசாவோட ஜிஆர்சி டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஜிஆர்சியில் வந்து கைட் மாடலர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஒரு ஜாவா சாஃப்ட்வேர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜிஆர்சி அப்படிங்கிறது வந்து கிளென் ரிசர்ச் சென்டர், நாசாவோட ஒரு ஃபெசிலிட்டி அது. ஸோ அங்கே யூஸ் பண்ணுற கைட் மாடலர் அப்படிங்கிற அந்த ஜாவா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் அப்ராக்சிமேஷனை எடுக்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் பார்த்த எல்லா டைமென்ஷன்ஸுமே, ஏன் 30 சென்டிமீட்டர், ஏன் 50 சென்டிமீட்டர், அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஒரு கேல்குலேஷன்ஸ்லேருந்து வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவே. மிஸ் பண்ண வேணாம், இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த நாசாவோட கைட் மாடலர் டூல் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நான் என் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதை எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் ஆர்டர் அப்ராக்சிமேஷன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் முடிஞ்ச வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இம்பிரிக்கல் யூனிட்ஸில் இருக்கும், அதை மெட்ரிக்கு மாற்றிக்கோங்க. ரெண்டாவது இந்த கைட் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கைட், நம்ம நார்மலாக பறக்கொண்டுவரில் ஃபைட்டர் அந்த டைமண்ட் கைட். ஸோ ஷேப்ஸ் மெனுவில் போயிட்டு டைமண்ட் கைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். டைமண்ட் கைட் இருக்கும், டெல்டா, ஷெல்டு, பாக்ஸு, விங்டு பாக்ஸ் கைட்டு, ட்வின் ட்ராப்பு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இங்கே போய் இதில் விண்டு பாக்ஸ் கைட்டு கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் விங்டு பாக்ஸ் கைட்டு. நம்ம தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளோட கைட்டும் இதே மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதெல்லாம் தான் விங்ஸ், ஓகேவா? இதெல்லாம் விங்ஸு. இப்போ நான் நார்மல் பாக்ஸ் கிட்ட போய் காட்டுறேன். நார்மல் பாக்ஸ்னால் அந்த விங்ஸ் இருக்காது, அப்படியும் பறக்க வரலாம். ஆனால் அதை விட இது ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். லிஃப்ட்டோட வேல்யூஸ்லேயே சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் லிஃப்ட்டை நோட் பண்ணுங்கள், லிஃப்ட் நோட் பண்ணிக்கோங்க. 173 கிராம்ஸ் இருக்கா? ஸோ இப்போ நான் வந்து பாக்ஸ் கேட்டுக்கு போகிறேன், பார்த்தீங்களா குறைஞ்சிருச்சு. ஸோ விங்டு பாக்ஸ் கேட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா H1, H2, W1 அப்புறம் W2 அப்படின்ட்டு இருக்கும். இந்த H1 அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த ஹைட், ஓகேவா? இந்த ஹைட்டு, அப்புறம் இந்த ஹைட்டையும் நம்ம வந்து H1 அப்படின்னு சொல்லுவோம். H2 அப்படிங்கிறது இங்கே சென்டரில் இருக்க அந்த கேப், ஓகே. அப்புறம் வந்து W1 அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த ஒரு சைடோட லென்த்து. இப்போ நம்ம பார்க்குற வியூ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, இது வந்து அந்த டயக்னலோட லென்த்தை மெஷர் பண்ணிங்க, அதாவது வந்து ஸ்பேனை மெஷர் பண்ணோன்னா W2. நம்ம ஸ்பேனுக்கு கேல்குலேஷன் போட்டிருப்போம்ல, ஸோ அது நம்ம எங்கேருந்து எடுக்கணும்னா இந்த W2 இருந்தால் அந்த W2ஓட வேல்யூ தான் ஸ்பேன், ஓகேவா? அதை வந்து ஸ்கொயர்டு பை இந்த எல்லாத்தோட ஏரியாவையும் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த எல்லாத்தோட ஏரியாவையும் நம்ம கேல்குலேட் பண்ண தேவையில்லை, இந்த கம்ப்யூட்டரே காமிக்கிட்டு பாருங்கள். சர்ஃபேஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்கும், மீட்டர் ஸ்கொயரில் மாற்றிக்கிட்டிங்கன்னா கேல்குலேஷன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட இதுக்கு வருவோம். H1 நம்மளோடது எவ்வளோ அப்படின்னா 30 சென்டிமீட்டர், ஓகே. கிளிக் கொடுத்தேன், பெருசாகிடுச்சு, ஓகே. ஃபஸ்ட்டு இன்சஃபிஷியன்ட் லிஃப்ட்னு தான் காட்டும், ஏன்னா நம்ம மிச்ச வேல்யூஸ் எதையுமே ட்வீக் பண்ணல, டேரெக்டாக நம்ம பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். H2 இந்த சென்டர் கிராஃப் வந்து நம்மளுக்கு வந்து 20 இருக்கும், 20 கொடுத்தாச்சு, ஓகே. அதுக்கப்புறம் இந்த W1 வந்து நம்மளோடது வந்து 40. ஸோ W1 40, அவ்வளோதான். இதுதான் நம்ம பாக்ஸ் கேட்டோட ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ இது பார்க்குறக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, இது ரியல் ஷேப் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் வியூ காட்டுது, இது வந்து டயக்னல் வியூ இல்லாமல் ஃப்ரண்ட் வியூ காட்டுது, அதனால் இப்படி இருக்குது. ஸோ இப்போ ட்ரிம்முக்கு வாங்க. ட்ரிம்முக்கு வந்துட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் முடிஞ்சதுன்னா, இப்போ இங்கேயே நிறைய எக்ஸ்பிளைன் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நமக்கு தேவையான வேல்யூஸாக மாற்றிட்டோமா? மாற்றினதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவுட்புட்ஸ், இது எல்லாமே அவுட்புட்ஸ். ஸோ இந்த அவுட்புட்ஸில் வந்து காட்டும், லிஃப்ட் காட்டும், ட்ராக் காட்டும், வெயிட் காட்டும். இது வந்து வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் மெனுவில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல், அந்த பிளாஸ்டிக் ஷீட் இருக்கு இல்லையா? ஸோ அதோட வெயிட்டு பர் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு இருக்கும். ஸோ ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு அதோட வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் பிளாஸ்டிக்னு வச்சுக்கிறேன். நீங்கள் வேறு எதாவது மெட்டீரியல், அதாவது பேப்பர் மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான இதை வந்து நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கணும். அதே மாதிரி தான் ஃப்ரேமோட வெயிட்டும் அப்படி தான் கேல்குலேட் பண்ணுது, கிராம்ஸ் பர் சென்டிமீட்டர். நம்ம எத்தனை சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுறோமோ அத்தனை கிராம்ஸ். அதே மாதிரி தான் ஃப்ரேம் எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிக்கும். கேல்குலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதாவது வந்து எவ்வளோ ஸ்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம பால்ஸாக தான் ஓரளவு என்ன சொல்கிறது ஐடென்டிக்கலாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது பால்ஸாக கிடையாது. ஸோ ஐடென்டிக்கலாக இருக்குன்னு நான் பால்ஸாக கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பால்ஸாவோட இது எடுத்துக்கும், அதாவது ஒரு 10 சென்டிமீட்டருக்கு அதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு போட்டு எஸ்டிமேட் பண்ணி ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு இது மொத்த ஃப்ரேமோட வெயிட்டை கேல்குலேட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் டெய்ல் ஆட் பண்ணுறேன்னா டெய்லோட வெயிட்டு, அதுக்கப்புறம் வந்து லைன். ஸோ அந்த லைனோட வெயிட்டையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணுறேன்னா, இன்னும் அக்யூரேட்டாக பண்ணுறேன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா,
ஒரு 5 மீட்டர் இல்லைனா 6 மீட்டருக்கு வந்து எக்ஸாக்டாக உங்கள் லைனை எடுத்துக்கோங்க. 5 மீட்டர்ஸ்க்கு எடுத்துக்கோங்க, கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு அதை மெஷர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வெயிட்டுன்னு. ஸோ அதை டிவைடட் பை 5ன்னு போட்டுக்கோங்க. அதுதான் உங்களோட இந்த ஒரு எத்தனை கிராம்ஸ் பர் மீட்டர் அப்படிங்கிறது அந்த வேல்யூ இது கிடச்சிரும். ஸோ இன்னும் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணி இங்கே மாற்றிக்கலாம், ட்வீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், இந்த கைட்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ்க்கு பறக்க விடுறது. ஸோ நம்ம இந்த ஆப்ஷன்ஸாக வந்து எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருவோம். ஸோ டிசைன் டேபில் எல்லா விஷயத்தையும் இங்கே முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகணும் அப்படின்னா ட்ரிம் டேபுக்கு போகணும். ஸோ நான் ட்ரிம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ட்ரிம் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 48 டிகிரிஸ் இருக்கும். நம்ம அந்தளவு ஆங்கிளில் வந்து பட்டத்தை பறக்க விட்டோம்னா கண்டிப்பாக டார்க் பார்த்திங்களா, டார்க் வந்து மைனஸ்லேயும் ப்ளஸ்லேயும் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். டார்க் வந்து எப்போவுமே 0ல் இருக்கணும், அப்போ தான் வந்து கைட் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நான் வந்து ஆங்கிள் ஆஃப் அட்டாக் வந்து ஃபஸ்ட்டு குறைக்கிறேன். ஸோ பிரிட்டிலையோ இல்லை K0ஓட வேல்யூவையும் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள் மாறும். ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். ஐடியல் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 21 இல்லைனா 25 டிகிரிஸ் வரைக்கும் வச்சுக்கிறது நல்லது. ஸோ நான் 21 டிகிரிஸ் வச்சுக்கிறேன். 700 கிராம்ஸ் லிஃப்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, 400 கிராம்ஸ் வந்து ட்ராக் இருக்குது. ஸோ நம்ம பட்டம் வந்து ஸ்டால் ஆகலை, பறக்கக்கூடியது தான். ஸோ மிச்ச விஷயம்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். சிஜி அண்ட் சிபி. சிஜி வந்து 38 சென்டிமீட்டர், அதாவது கீழேருந்து 38 சென்டிமீட்டர் இருக்குது. அண்ட் சிபி அப்படிங்கிறது வந்துட்டு கீழேருந்து 50 சென்டிமீட்டர் இருக்குது. அதாவது இந்த க்ரீன் கலர் தான் வந்து சிபி, இந்த ரெட் கலர் வந்து சிஜி. ஓகேவா? இதை வந்து இந்த பேக் எண்ட்லேருந்து தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிஜிக்கும் இந்த சிபிக்கும் நடுவில் வந்து இருக்க டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து பட்டம் ஸ்டேபிளாக இல்லை ஸ்டேபிள் இல்லையா, ப்ராப்பராக பறக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான கேலிபர் பெராமீட்டர், மார்ஜின் ஆஃப் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்கோ அவ்வளோ நல்லது. ஸோ நம்மளுக்கு வந்து டீசெண்டான லெவலுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குது, அதனால் நான் இதை இப்படியே விட போகிறேன். இன்னொரு ரூல் ஆஃப் தம் என்னென்னா, எப்போவுமே வந்து சிபி வந்து சிஜிக்கு முன்னாடி இருக்கணும், அப்போ வந்து பட்டம் பறக்கும். இல்லைன்னா பட்டம் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். அடுத்து வேறு என்னென்னா, நம்ம இந்த பேராமீட்டர்ஸ்லாம் எடுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஹேண்ட் கேல்குலேஷன்ஸ்க்குமே நிறைய யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களால் முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, பின்னாடி லேட்டரில் இந்த வீடியோக்கு யூஸ் ஆகும். இங்கே வந்து வேறு எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ லிஃப்ட் இருக்குது, 795 கிராம்ஸ் லிஃப்ட் இருக்குது. உங்கள் பேலோட், அதாவது அந்த கேமராவோ இல்லை நீங்கள் வேறு என்ன வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேலோட் மாஸ் ப்ளஸ் இந்த பட்டத்தோட மாஸ் எல்லாத்தையும் சேர்த்து லிஃப்ட் ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ என் கேஸில் ஜாஸ்தியாக இருக்குது, உங்கள் கேஸில் ஜாஸ்தியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த பிரிட்டில் சென்டிமீட்டர் அண்ட் K0 அப்படிங்கிறது என்னென்னா, இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக போய் இந்த வி மாதிரி இருக்குல்ல, இந்த மொத்த த்ரெட்டோட லென்த்து தான் வந்து இந்த பிரிட்டில் சென்டிமீட்டர். ஓகே, K0 அப்படிங்கிறது என்னென்னா, பட்டத்தோட இந்த ஆங்கிள்லேருந்து இந்த நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு வரைக்கும் நடுவில் இருக்க லென்த்து பேர் தான் K0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த K0 எதுக்கு நம்ம எக்ஸாக்டாக இதில் கொடுத்துருக்க பிரிட்டில் சென்டிமீட்டர்லேயும் இந்த K0 வேல்யூலையும் வச்சு நீங்கள் அது ஒரு த்ரெட்டு செய்யணும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கில் உங்கள் பட்டம் வந்து பறக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கில் வந்து நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ நான் அதை அப்புறம் சொல்கிறேன். அடுத்து நம்ம வந்து இப்போ ஃப்ளை டேபுக்கு போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ் ரேஞ்ச், அதாவது இது டவுன் ரேஞ்ச், அப்புறம் இது வந்து ஆல்டிடியூட். இது வந்து நம்மளோட கைட் லைன். ஸோ அந்த கைட் லைன் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு 10 மீட்டர் லைன் இருக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆல்டிடியூட் போகும் அப்படிங்கிறதையும் மெஷர் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃப்ளை மெனுவில் போய்க்கோங்க. ஃப்ளையில் வந்துட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ லென்த்து த்ரெட் இருக்கோ அந்த லென்த்தை வந்து போடுங்க. இப்போ என்கிட்ட இன்கேஸ் 10 மீட்டர்ஸ் தான் த்ரெட் இருக்குது அப்படின்னா அது போட்டிங்கன்னா இதுலேயே வந்து ஃபார்முலா மாதிரி காட்டும். இருங்க நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்டிடியூட், ஒய் அப்படிங்கிறது வந்து டவுன் ரேஞ்ச். ஸோ டவுன் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 4 மீட்டர்ஸ், ஹைட்டு பார்த்திங்கன்னா 8 மீட்டர்ஸ். அதாவது 10 மீட்டர் லைன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, ஓகேவா, 10 மீட்டர் லைன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா 4 மீட்டர்ஸ் பட்டம் வந்து இந்த சைடு தள்ளி பறக்கும் டவுன் ரேஞ்சு, ஆல்டிடியூட் வந்து 8 மீட்டர்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இப்போ இன்கேஸ் 100 மீட்டர்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு என்டர் பண்ணி அதுக்கான வேல்யூஸையும் பார்க்கலாம் நீங்கள். ஸோ பட்டத்தோட டவுன் ரேஞ்ச் வந்து 47 மீட்டர்ஸ் இருக்கும், ஹைட் வந்து 87 மீட்டர்ஸ் ஹைட்டில் வந்து பறக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த விஷயங்கள். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஃப்ளை கண்டிஷன் அப்போது விண்ட் ஸ்பீட் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விண்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்லேருந்து நீங்கள் டேட்டாஸ் எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும்.
நான் சத்தியமங்கலத்தில் இருக்கேன். ஸோ எனக்கு 3 மீட்டர்ஸ்/செகண்ட் விண்டெல்லாம் வந்து சர்வசாதாரணம் இங்கே. அதனால் நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் அவுட்புட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க. என்னதான் நம்ம நாசாவோட ஜிஆர்சி டூல் யூஸ் பண்ணாலும் அந்த சாஃப்ட்வேருக்கு பின்னாடி பேக் எண்டில் என்னென்ன ஃபார்முலாஸ் ஓடுது, அது எப்படி நடக்குது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருந்தோம்னா நம்மளுக்கு ட்ரூவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ ஹேண்ட் ரிட்டன் கேல்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி லிஃப்ட் ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணுறது, லிஃப்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லிஃப்ட் ஈக்குவேஷனை பற்றி பார்ப்போம். லிஃப்ட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் இன்டூ டென்சிட்டி இன்டூ ஏரியா இன்டூ வெலாசிட்டி ஸ்கொயர்ட் பை 2. இதுதான் லிஃப்ட் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு எஃபிஷியன்சி பேராமீட்டர் மாதிரி. ஸோ ஒரு ஃபோர்ஸ்லேருந்து இன்னொரு ஃபோர்ஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அது எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம நடந்தது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்ன சொல்கிறது லிஃப்ட்டு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ட்ராக், இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ஸ் வரும். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கு செப்பரேட்டான ஒரு ஃபார்முலா கிடையாது. இந்த லிஃப்ட் ஈக்குவேஷன் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, லிஃப்ட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு அதை ரீஅரேஞ்ச் பண்ணி தான் அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட்டை நம்மளால் வெளியில் எடுக்க முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மெத்தட் யூஸ் பண்ணால் அந்த மெத்தட் பேர் வந்து எக்ஸ்பெரிமெண்டலி ஃபைண்டிங் இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட். ஸோ அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட், அதாவது ஒரு விண்ட் டனல் தேவைப்படும். ஸோ அந்தளவு நம்ம எல்லாம் டீப்பாக உள்ளே போய் ஒரு விண்ட் டனலில் யூஸ் பண்ணி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இங்கே தான் பிரச்சனையே. ஸோ இது எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் நாசா வந்து அதுக்கும் ஒரு சின்ன ஒரு இது வச்சுருக்காங்க, அப்ராக்சிமேஷன் வச்சுருக்காங்க. லிஃப்ட்டோட லிஃப்ட் ஈக்குவேஷன்னா அது வந்து எக்ஸாக்டாக அது ஆன்சர் வந்து கொடுத்துரும். ஆனால் இப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடையாது. பட் ஒரு அப்ராக்சிமேஷன் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட்டை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் ஃபார்முலாவை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்களா நாசா, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ அதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ளாட் பிளேட் ஏரோஃபாயில்ஸை எடுத்துக்கிட்டு, ஃப்ளாட் பிளேட்னால் ரொம்பவே சின்ன ஏரோஃபாயில்ஸ், அதாவது வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பர் மாதிரி இருக்கும், தட்டு மாதிரி இருக்கும், திக்னஸ் கம்மியான ஒரு பிளேட்னே சொல்லலாம் ஏரோஃபாயிலுங்கிறத விட. ஸோ அந்த மாதிரி பிளேட்ஸ் எடுத்து விண்ட் டனலில் லோ ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அப்படிங்கும்போது எங்கேருந்து எது வரைக்கும் அப்படின்னா 1 டிகிரிலேருந்து 20-25 டிகிரி வரைக்கும் தான். அது வரைக்கும் தான் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் வந்து லோ ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக்குள்ளே ஒவ்வொரு தட்டியும் ஒரே விண்ட் ஸ்பீட் வச்சு டெஸ்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து கோரிலேட் பண்ணி ஒரு அப்ராக்சிமேஷன் ஃபார்முலாவாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலா படி போட்டால் அப்ராக்சிமேட்டாக அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட்டாக இருக்கணும். கைட்டுக்கு நான் சொல்கிறது எல்லாமே கைட்டுக்கு. இந்த ஃபார்முலா தூக்கி நீங்கள் ஏரோப்ளேனுக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா அதெல்லாம் டிஃப்ரெண்ட். ஃப்ளாட் பிளேட் அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். கைட் அப்படிங்கிறது நம்ம கைட்டோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் அது வந்து என்னதான் பெண்ட் ஆனாலும், விண்டுக்கு பெண்ட் ஆனாலும் அது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் லோ ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கில் பறக்கிறது. ஸோ அதுக்கு மட்டும்தான் இது சூட் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ சொன்ன ஃபார்முலாஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2π ஆங்கிள் ஆஃப் அட்டாக் இன் ரேடியன்ஸ். அதாவது அந்த 2πயும் வந்து நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை ஃபார்முலா. ஸோ ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை மட்டும் தான் போட போகிறோம். ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கி நீங்கள் வந்து ரேடியன்ஸில் மென்ஷன் பண்ணணும். ஸோ ரேடியன்ஸில் மென்ஷன் பண்ணணும்னா டிகிரி டு ரேடியன்ட்டை நீங்கள் வந்து ரேடியன்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதாவது டிகிரி இன்ட்டு π/180 போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேடியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ரேடியன்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு கிடைக்கிற வேல்யூவை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் ஃபார்முலாவில் போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் கிடச்சிரும். ஸோ இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் அப்படின்னு நினச்சி இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட்டை எடுத்து நீங்கள் லிஃப்ட் ஈக்குவேஷனில் போட்டு லிஃப்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் பட்டம் வந்து ஒரு 10 kg 20 kg லிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி காட்டும். அதுக்கான மெயினான ரீசன் என்னென்னா, இது வந்து டவுன் வாஷ் வந்து நம்ம வந்து கால்குலேட்டே பண்ணுறதில்ல. ஸோ டவுன் வாஷ் புதுசாக இருக்குல்ல. ஸோ இது ஒரு எஃபெக்ட், இது ஒரு ஏரோடைனமிக்கல் எஃபெக்ட். இதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். டவுன் வாஷ் எஃபெக்டை வந்து இது வந்து அக்கௌண்ட்டில் எடுத்துக்காதனால இந்த ஃபார்முலா வந்து தப்பு தான். ஸோ நம்ம டவுன் வாஷ் எஃபெக்டையும் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் ஃபார்முலேட் பண்ணணும். ஸோ அதுக்காக இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் டிவைடட் பை 1 + கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் டிவைடட் பை π × AR. AR அப்படிங்கிறது ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பாடி ஃப்ளையிங் பாடியோட ஸ்பேனுக்கும் அதோட ஏரியாவுக்கும் இருக்க ரிலேஷன் தான். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, AR = ஸ்பேன் ஸ்கொயர்டு பை ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேரக்ஷன் தான் பார்ப்போம். அப்போ நம்ம வந்து எங்கேருந்து ஸ்பேன் எடுத்துக்கணும்னா இந்த எண்டிங் இருக்குல்ல. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக ஸ்பேன் தான். ஸோ இந்த ஸ்பேனை எடுத்துக்கிட்டு
ஸ்பேனை வந்து ஸ்கொயர் பண்ணிடணும், டிவைடட் பை ஏரியா போடணும். ஸோ எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, ஸோ இந்த ட்ரையாங்குலர் ஏரியா இருக்குல்ல, ஸோ இந்த ஏரியா போடணும். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு இந்த சைடு மேலே அப்புறம் வந்து இந்த சைடு இருக்க இந்த ட்ரையாங்குலர் ஏரியாவுக்கு நீங்கள் வந்து இந்த ஏரியாஸ் எல்லாத்தையுமே வந்து சம் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலாவில் போட்டு நீங்கள் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ எடுக்கணும். ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் பண்ண கைட்டுக்காக இருந்தாலும் சரி, நான் பண்ணுற கைட்டுக்காக இருந்தாலும் சரி, நியர்லி 2 வரும். ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ 2க்குள்ளே இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் அப்படின்னு நினச்சி இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட்டை கொண்டு போய் லிஃப்ட் ஈக்குவேஷனில் திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு தப்பாக வந்தது. ஸோ என்ன நம்மளுக்கு இப்படி தப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு போட்ட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் திருப்பி ரீசெக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்கேயாவது டைமென்ஷன் இல்லைனா யூனிட் எரர் பண்ணியிருக்கேனாலும் பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் வரும் யோசித்து வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ என்ன ஐடியா அப்படின்னா, சைமல்டேனியஸாக நம்ம ஒரு ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். மிச்ச எல்லா வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை மட்டும் இந்த கைட் சாஃப்ட்வேரில் போய் 5 டிகிரி, 10 டிகிரி, 15 டிகிரி, அப்புறம் 20 டிகிரிக்கு வச்சுட்டு கைட்டோட டிசைன் சேம் தான், நம்ம ஹேண்ட் ரிட்டன் கேல்குலேஷனில் போட போகிற டிசைனும் சேம் தான். ஸோ அந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை மட்டும் மாற்றி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட்டு அந்த சாஃப்ட்வேர் கொடுக்குற லிஃப்ட் எடுத்துக்கிட்டு இந்த சாஃப்ட்வேர் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் வந்து டேரெக்டாக கொடுக்காது. லிஃப்ட் ஈக்குவேஷன்லேருந்து லிஃப்ட் தான் கொடுக்கும் இந்த சாஃப்ட்வேர். ஸோ அந்த லிஃப்ட்டை எடுத்துக்கிட்டு நான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட்டை வந்து கேல்குலேட் பண்ணேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ட்ரிம்மில் போயிட்டு செட் ட்ரிம் ஆங்கிள்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் கொடுக்குறேன். நான் ட்ரிம் ஆங்கிளை செட் பண்ணுறேன். நான் ட்ரிம் ஆங்கிள் எவ்வளோக்கு செட் பண்ண போகிறேன்னா, நம்ம கேல்குலேஷன்ஸ்க்கு ஈஸியாக இருக்க மாதிரி 5 டிகிரிக்கு செட் பண்ண போகிறேன். 5 டிகிரிக்கு செட் பண்ணுறேன். நான் இங்கே இருக்க லிஃப்ட்டை நோட் பண்ணிக்கிறேன். 5 டிகிரிக்கான லிஃப்ட்டை நோட் பண்ணிக்கிறேன், ட்ராகை நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா 10 டிகிரி போடுறேன். 10 டிகிரிக்கான லிஃப்ட்டையும் ட்ராகையும் நோட் பண்ணிக்கிறேன். 15 டிகிரி போட்டு 15 டிகிரிக்கான லிஃப்ட்டோட வேல்யூ நான் பார்த்துக்கிறேன். அடுத்து 20 டிகிரிக்கான லிஃப்ட்டோட வேல்யூவையும் நான் பார்த்துக்கிறேன். இதுலேருந்து லிஃப்ட்டோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. இந்த லிஃப்ட்டோட வேல்யூஸை எடுத்து நம்ம லிஃப்ட் ஈக்குவேஷனில் லிஃப்ட்டோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட்டை வந்து வெளியில் எடுக்கணும். ஸோ அதான் உங்களுக்கு தெரியும், லிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் இன்டூ ஏரியா இன்டூ டென்சிட்டி இன்டூ வெலாசிட்டி ஸ்கொயர்டு பை 2. அதுதான் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி அதுலேருந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட்டை வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அது பண்ணலாம். ஸோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த லிஃப்ட் வேல்யூ இருக்குல்ல, அந்த லிஃப்ட் வேல்யூலேருந்து நான் இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் வந்து கண்டுபிடிச்சேன். அதுதான் ஒரிஜினல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட், கரெக்டான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் கூட நான் கண்டுபிடிச்சேன்ல ஹேண்ட் கேல்குலேஷன் யூஸ் பண்ணி டவுன் வாஷ் எஃபெக்டை இன்க்ளூட் பண்ணி கண்டுபிடிச்சேன்ல, ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டுமே வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் ஒரு ஐடியா வந்தது, இதுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குமா அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன அப்படின்னா, நான் கண்டுபிடிச்ச அந்த ஹேண்ட் ரிட்டன் கேல்குலேஷன்ஸில் இருக்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட்டை வந்து இந்த சாஃப்ட்வேர்லேருந்து கிடைக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட்டால் டிவைட் பண்ணால் ஆன்சர் 10 வருது. நான் ஏதோ ரேண்டமாக வருதுன்னு தான் நினச்சேன். இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட், இன்கேஸ் இதுதான் ரிலேஷனாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா கூகுள் ஷீட் எடுத்துட்டேன். அதில் வந்து ஒவ்வொரு ரீடிங், அதாவது ஒவ்வொரு டிகிரி, ஒவ்வொரு ஆங்கிளுக்குமே வந்து நான் கேல்குலேட் பண்ண ஆரம்பித்தேன். நான் கேல்குலேட் பண்ணல, கூகுள் ஷீட் பண்ணிச்சு. ஸோ அப்போ சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கும் அதாவது இது நான் ஹேண்டில் கேல்குலேட் பண்ணதையும் கம்ப்யூட்டர்லேருந்து வந்ததையும் நான் வந்து டிவைட் பண்ணி பார்த்தா அது வந்து 10 வருது. ஸோ அதுதான் ரிலேஷன். நம்ம கண்டுபிடிச்ச கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட்டை டிவைடட் பை 10 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாசா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் வந்து எக்ஸாக்டாக கிடச்சிடும். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் கிடச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் லிஃப்ட் ஈக்குவேஷனில் போட்டு உங்கள் லிஃப்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளோட பட்டத்தோட வெயிட்டு, நம்ம கொடுக்க போகிற பேலோட அந்த கேமராவோட வெயிட்டு, அதை விட லிஃப்ட்டு வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்கள் பட்டம் வந்து பறக்கும். ஸோ இதை வச்சு லிஃப்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி லிஃப்ட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை வந்து இன்னும் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். லிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ டென்சிட்டி இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் இன்டூ வெலாசிட்டி ஸ்கொயர்டு பை 2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து எதோட டென்சிட்டினா ஏரோட டென்சிட்டி 1.225 kg/m³ அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஏரியா சேஞ்ச் பண்ணும். ஸோ மீட்டர் ஸ்கொயரில் வச்சுக்கோங்க. ஏரியா எதோட ஏரியா நம்ம எடுக்கணும்னா ஃப்ரண்டல் ஏரியா தான் எடுக்கணும். ஸோ ஃப்ரண்டல் ஏரியா அப்படின்னு வரும்போது எதெல்லாம் நீங்கள் ஏரியாவை கால்குலேட் பண்ணணும்னா இந்த போர்ஷன் அதுக்கப்புறம் இந்த சைட் ஃபுல்லாக காட்ட முடியுதான்னு தெரில. ஆனால் உங்களுக்கு யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அந்த ஏரியாஸ் எல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்க்ளூட் பண்ணி அதை எல்லாத்தையும் சம் பண்ணிவிட்டு ஒட்டுக்கா ஒரே ஏரியாவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த லிஃப்ட் ஈக்குவேஷன்லேருந்து வர லிஃப்ட் வந்து
ரொம்ப பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவும் கிடையாது. அதுக்கு காரணமும் அதே கல்ப்ரிட் தான், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் தான். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் என்ன தான் நம்ம நாசா சிமுலேட்டரில் வர மாதிரியே எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணாலும் அதில் பிரச்சனை என்னென்னா அதே இன்னும் வந்து எக்ஸாக்ட் கிடையாது. நான் முதலே சொன்னேன்ல, இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் வேல்யூஸை எடுத்து அதை வந்து அப்ராக்சிமேஷனாக பண்ணுது. ஸோ ஓரளவு அப்ராக்சிமேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். இதை வந்து நீங்கள் வந்து நம்மளோட கைட்டோட ஸ்ட்ரக்சரோட வெயிட்டு ப்ளஸ் கேமராவோட வெயிட்டு, பேலோடோட வெயிட்டை விட இந்த லிஃப்ட் ஜாஸ்தியாக வந்தால் நீங்கள் குட் டு கோ, அடுத்த கட்ட டிசைன் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இப்போ சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சாஃப்ட்வேரில் உங்களோட பேசிக் டிசைனை வந்து பண்ணிவிட்டு அதில் எல்லா ரீடிங்ஸையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணணும், கண்டிப்பாக நம்மளுக்கு அதோட கிளாரிட்டி இருக்கணும், அது என்னது அப்படின்னு தெரியணுன்னா நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டன் கேல்குலேஷன்ஸ்க்கு வரலாம். இந்த கேல்குலேஷன்ஸ், இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி இன்னும் டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இனிமேல் நம்ம வீடியோவில் இந்த மாதிரி ஒரு R&D சம்மந்தமாக, இன்ஜினியரிங் சம்மந்தமாக வீடியோஸ்லாம் நான் போடலான் இருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறக்கும் செய்யறக்கும் நிறைய செலவும் ஆகும். பத்தாவதுக்கு என்னோடய ஹவர்ஸ் நான் நிறைய இன்புட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்களா எத்தனை ஃபார்முலாஸ், எத்தனை விஷயங்கள். ஸோ அதெல்லாம் வந்து ஈஸி கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஒரு சயின்ஸ் சேனல். நான் உங்கள் கிளின்டன். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கானு, அப்புறம் வந்து ஷேர், யாருக்கா ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.